அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் மீடியாவால் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த சண்டா கமிட்டி. இந்த சண்டா கமிட்டி இல்லாமல் உங்களுடைய பேப்பரை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேப்பர் இன்வேலிட். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அந்த பேப்பர் செல்ல தகாதது, வேல்யூஷன் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாத பேப்பர்னு நான் சொல்லிடுறேன். நான் மீடியா லானாவே சண்டா கமிட்டி இருந்து ஆக வேண்டும். எனக்கு சண்டா கமிட்டின்ற ஒரு வார்த்தையை கேட்கல, கொஸ்டின் பேப்பரில் சண்டா கமிட்டியே இல்லை, இந்த கதெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. எல்லா இடத்துக்குமே பொருந்துகிற கான்செப்ட் தான் இந்த சண்டா கமிட்டி. அது மட்டும் அல்லாமல் இந்த சண்டா கமிட்டியால் தான் பார்த்தீங்கன்னா அந்த மீடியாலாவே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆச்சுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கிங்க, இந்த கான்செப்ட் இல்லாமல் நம்மளால் எக்ஸாம் பேப்பரை கொடுக்க முடியாதுன்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இதோடைய வைட்டேஜுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நான் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. சாரதி லா ஸ்டடீஸு இந்த வீடியோவை பார்க்குறவங்க சண்டா கமிட்டி இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதாமல் இன்விஜிலேட்டர்கிட்ட பேப்பரை கொடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. சரி, இந்த 2 லைனை படிக்கிறேன் பாருங்கள். 1966 வருடம், இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்திய அரசாங்கம் பிராட்காஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் துறையில் சீர்திருத்தங்களை செய்ய குழு அமைத்தது. ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவின் தலைவராக ஏகே சண்டா அவர்களை நியமித்தது. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த குழுவுடைய தலைவர். அதனால தான் அதற்கு பெயர் சண்டா கமிட்டி. குழுனா கமிட்டின்னு அர்த்தம் இல்லையா? 1966. இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை உங்களால் எழுத முடியும். அவர்களுடைய நோக்கம் என்ன? இந்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? சண்டா கமிட்டியை அமைப்பதற்காக அப்ஜெக்டிவ்னு போட்டாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவை ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, 2. எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விவரத்தையும் அந்த குழுக்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த குழு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுது. என்னது? மேற்கண்டவைகள்லாம் என்ன? ஆல் இண்டியா ரேடியோவும் தூர்தர்ஷனும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஆராய, மேலும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து விலக்கி, இந்தியன் கவர்மெண்ட்டுடைய நேரடி கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கு, அதுலேருந்து சற்று விலக்கி சுயாட்சி அமைப்பாக, அட்டானமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயாட்சி அமைப்பாக மாற்றுவது சாத்தியமா அப்படின்றத பரிசீலிக்கிறதுக்கு தான் இந்த சண்டா கமிட்டியை நியமிக்கிறாங்க. அதாவது இந்த ப்ராட்காஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக நடத்த முடியல. ஏன்னா பெரிய கான்செப்ட் அது. ப்ராட்காஸ்டிங்னா சும்மா ஒன்றையும் கிடையாது. அதனால் அது அட்டானமஸாக மாற்றிடுவோம், எங்களுடைய உதவியோடு இயங்குகின்ற அது சுயாட்சி அமைப்பு அப்படின்ற மாதிரி பல கல்லூரிகள் இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும் இயங்குது. ஆல் இண்டியா ரேடியோவாக இருக்கட்டும், இன்றைய பொதிகை, நம்ம இதில் பொதிகை, மற்ற இதெல்லாம் வேறு வேறு மாறும். அதுக்கு பேர் தான் தூர்தர்ஷன் பேர். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கான்செப்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது சுயாட்சி அமைப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கத்தின் அனுமதியோடு. இந்த மாதிரியான விவகாரங்கள் சாத்தியமா அப்படின்னு பரிசீலிக்கிறது தான் இந்த ஏகே சண்டா கமிட்டியுடைய ஒர்க்கு. அவங்க எந்த மாதிரியான டீட்டெயில்ஸை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோ, இதை தான் ஏர்னு சொல்கிறோம். ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன் இரண்டுமே சுயாட்சி அட்டானமஸ் நிறுவனமாக இருக்க வேண்டும். 1. அரசின் தடைகள், தணிக்கைகள் போன்றவைகள் குறைக்கப்பட வேண்டும். 2. சும்மா சென்சார்ஷிப், ஃப்ரீ சென்சார்ஷிப் போடுவாங்க. இதை நீங்கள் போடக்கூடாது, அந்த நடிகரை வச்சு இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் அரசின் தடைகள், தணிக்கை போன்றவைகள் குறைக்கப்பட வேண்டும். ஊடகம் அரசின் பிரச்சார கருவியாக இருக்கக்கூடாது. ஊடகம் பார்த்திங்கன்னா அரசினுடைய பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், ஆளுங்கட்சியை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மக்களின் கருத்தை வெளிப்படுத்தும் மேடையாக இருக்க வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கல்வி, கலாச்சாரம், தேசிய ஒற்றுமை, பொது விழிப்புணர்வு ஆகியவற்றை ஊடகம் மேம்படுத்த வேண்டும். இதெல்லாம் தான் மேம்படுத்தணும். மருத்துவத்தை பற்றி பேசுங்க, கல்வியை பற்றி பேசுங்க, கலாச்சாரத்தை பற்றி பேசுங்க, தேசிய ஒற்றுமையை பற்றி பேசுங்க.
இதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோட பேசுங்கன்றது தான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை தான் பார்த்தீங்கன்னா சண்டா கமிட்டி இந்திய அரசாங்கத்திற்கு கொடுத்த அந்த கான்செப்ட். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கட்டும். இந்த கமிட்டியை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற இந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்படுதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2வையும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் சொல்லியிருப்போம், அதையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெளிவாக எழுதுனீங்கன்னா இந்த மாதிரியான மிக இலகுவான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாதுன்றதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.